ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலையில் நேற்றே நான் எல்லாம் நறுக்கி வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிச்சு. பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுலேருந்து லேட்டாக சமைக்கிறதுனால நாள் ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. நம்ம டயட்டில் இருக்கோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற நேரம்தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம கண் முன்னாடி அடுக்கி வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, இனிமேல் அதை நம்ம தொடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டுக்கு முட்டை தொக்கு செய்ய போகிறேன். 2 வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற நேரம் நம்ம ஃபோனில் டிவி பார்த்துக்கிட்டே படம் பார்த்துட்டே செய்வோம். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பழைய படம், சேகர் படம் தான் பார்ப்பேன். முக்கால்வாசி பார்க்குறது இந்த வரவு எட்டனா செலவு பற்றினா. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே வெங்காயம் நெருக்கிக்கிட்டே சார்ஜ் போட்டுகிட்டே பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி ஃபீல் ஆகும், போர் அடிக்கவும் செய்யாது. இன்றைக்கும் ஈவினிங்கும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே கொஞ்சம் வாக்கிங் போங்க. லேடிஸ் மோஸ்ட்லி வீட்டில் வேலைன்னு வேலை பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் அவார்ட் தர போகிறதில்ல, இல்லை செலவைக்க போகிறதில்ல. உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் இல்லைன்னா ஈவினிங் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டயத்தில் வாக்கிங் இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மொட்டை மாடிக்கு வாக்கிங் போகாதீங்க. அது போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம முடியலைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீட்டு வாசலில் நடக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் மெயின் ரோட்டில் இல்லைனா தெருவில் அந்த மாதிரி நடங்க. குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாலும் உங்களையும் பார்த்துக்கணும். உங்களை பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ ஹெல்த்தியாக இருங்க. ஏன் எது சொல்கிறேன்னா, நான் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் நிறைய பேர் போடாங்க. லேடிஸே ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஏஜான பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போய் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. பாய்.